ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 15 கல்ஃப் டிசைன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கல்ஃப் பேட்டர்னுக்கு இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி ஒரு பேங்கிள் லென்த்தில் ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அதோட சென்டர் பார்ட்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கல்ஃப் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா போல்டான லீஃப், அதுக்கப்புறம் வெயின்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். இப்போ நான் சென்டர்ல சின்னதா 2 லீஃப் கொடுத்து அதுக்கு மேல சின்ன சின்ன வெயின்ஸ் கொடுத்து போல்டான இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸ்லயும் நான் ஃபுல் ஷேடிங் தான் கொடுத்துருக்கிறேன், செமி ஷேடிங் கொடுக்கல. ஃபுல்லாவே நான் ஷேடிங் கொடுத்துட்டு அதை சைடு எல்லாமே போல்டாக்கிக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு வெயின்ஸ் வந்துட்டு நல்லா எப்படி சொல்றது, போல்டா பெரிய வெயின்ஸா டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்ஃப் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அதிகமா இந்த மாதிரி வெயின்ஸ் தான் வரும். ஸோ ஒரு சைடு கீழே வந்துட்டு நல்லா போல்டா டிரா பண்ணியிருக்கேன். மேலே வந்து அந்த கேப்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பெட்டல்ஸ் தான் வந்துட்டு டிரா பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ்மே வந்துட்டு அந்த வெயின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனா இல்லாம ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி டிரா பண்ணுங்க. ஒரு வெயின்ஸ் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு இழுத்து விட்டோம்னா இன்னொரு வெயின்ஸ் வந்து ரைட் சைடு இழுத்து விடுற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேல அந்த சின்ன கேப்பை ஃபில் பண்றதுக்காக நான் வெறும் ஸ்பைரல், அதுக்கு மேல வந்துட்டு லீஃப் தான் டிரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு மறுபடியும் இதை அப்படியே ரிப்பீட் பண்றோம். ஃப்ளவர்ஸ் அங்கங்க தனித்தனியா இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு கனெக்டிங் பேட்டர்னா இருக்கிறதுக்காக கீழே வந்து அதோட ஸ்டெம் மாதிரி டிரா பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சோம் இல்லையா, அதே சேம் ஃப்ளவர் தான் நான் மறுபடியும் டிரா பண்ணி அந்த சென்டர்ல எல்லாமே ஃபுல் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க அந்த ஸ்டெம்மை ஜாயின் பண்ணிட்டு கீழே ஒவ்வொரு கேப்லயுமே நம்ம தனித்தனியா ஒவ்வொரு டிசைன் தான் கம்ப்ளீட் பண்ண போறோம். லைட்டா இங்க நான் போட்டிருக்கிற மாதிரி சின்ன சின்னதா வந்துட்டு ஹம்ப் டிரா பண்ணுங்க. எந்த ஒரு லைன்ஸ் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நான் வந்துட்டு அந்த இடத்துல வெறும் ஹம்ப் மட்டும் டிரா பண்ணியிருக்கேன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த தேன் கூடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்துட்டு நான் இருக்கிற கேப்ல மறுபடியும் நான் வெயின்ஸ் தான் டிரா பண்ணியிருக்கிறேன். வெயின்ஸ் மாதிரி டிரா பண்ணுங்க. அப்புறம் சிங்கிள் டாட் வச்சு இழுத்து விடுவோம் இல்லையா, அந்த செரி வெயின்ஸ் அது மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சின்ன சின்ன கேப் எல்லாத்துலயும் ஃபில் பண்ண அங்கங்க ஒரு டாட் மாதிரி வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 ஃப்ளவர் ஒரே மாதிரி போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு அந்த ஃபிங்கர் கேப்ல இருந்து நம்ம போடுற மாதிரி தான் டிரா பண்ண போறோம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பாதி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி தான் டிரா பண்ணியிருக்கிறேன். மற்றது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் டிரா பண்ணியிருந்தோம். இது ஏன்னா அந்த ஃபிங்கர்ஸோட கேப்ல இருக்கிறனால நம்ம பாதி இருக்கிற மாதிரி டிரா பண்ணியாச்சு. அதுக்கு கீழே மறுபடியும் நம்ம நார்மலா கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஸ்பைரல், அதுக்கு மேல பெட்டல்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெயின்ஸ் கொடுத்து இந்த சைட்ல வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபிங்கருக்கு மேல நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஹனிபியோட நெஸ்ட், அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் டிரா பண்ணிக்கிறேன். அந்த சின்ன சின்ன கேப் எல்லாத்துலயுமே நான் வந்துட்டு வெயின்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ரைட் சைடு ஃபுல்லாவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு மறுபடியும் ஒரு ஸ்டெம் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் தான் நான் வந்து வரைகிறேன். கல்ஃப் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதுல லைன்ஸ் அதிகமா வராது, ஹம்ப் அதிகமா வராது, நிறைய இந்த மாதிரி வெயின்ஸ் தான் வரும். அதுவும் போல்டா இப்படி நான் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி பெரிய பெரிய வெயின்ஸ், ஃப்ளவர்ஸ், பெட்டல்ஸ் இது மாதிரி தான் வரும். ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் வரும். பட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ துபாய் டிசைன்னு சொல்லுவாங்க, இல்லை கல்ஃப் டிசைன், இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன், ஃப்ளோரல் டிசைன், இந்த மாதிரி நிறைய நேம் இருக்கு இதுக்கு. ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டெயின்மே வந்துட்டு பயங்கர டார்க்கா நமக்கு இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து நெகட்டிவ் ஷேடிங் தான் கொடுக்குறோம், ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்குறோம் இல்லையா, அதனால ஸ்டெயின்மே வந்துட்டு ரொம்ப ஹெவி ஸ்டெயின் இருக்கும். பார்க்கறதுக்கு இது செம்ம கிராண்டா இருக்கும். இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ஃப்ளவரும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். சென்டர்ல சின்னதா வந்துட்டு ஒரு வெயின்ஸ் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட் ஃபிங்கர் சைடு வந்துட்டு நான் ஹாஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டிரா பண்ணி அதுலேயும் வந்துட்டு சின்ன சின்னதா ஸ்பைரல் வெயின்ஸ்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸ்ல தான் மறுபடியும் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிக்க போறோம். சென்டரா நம்மளோட கையில மட்டும்தான் ஃபுல்லான ஃப்ளவர் வந்துட்டு டிரா பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்ல, அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர்ஸ்க்கு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் டிரா பண்றதா இருந்தா நம்ம பாதி ஃப்ளவர் வந்துட்டு போட்டாலே போதும், அது நீட்டா இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயும் நான் மறுபடியும் ஒரே மாதிரி வெயின்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். வெயின்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவனா கொடுக்காம கொஞ்சம் பெருசும் சின்னதமா கொடுங்க.
ஒரு வெயின்ஸ் நம்ம லெஃப்ட் சைடு இழுத்து விட்டோம்னா இன்னொரு வெயின்ஸ் வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த கல்ஃப் பேட்டர்னில் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம அதிகமாக வெயின்ஸ் கொடுக்கணும், எங்கே டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்கு நம்மளாலையும் போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஃபிங்கரில் அந்த ஹாஃப் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட கனெக்டிங் பேட்டர்னா இருக்கிற மாதிரி ஸ்டெம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த நெக்ஸ்ட் ஃபிங்கரில் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் அந்த ஹனிபி நெஸ்ட் மாதிரி ட்ரா பண்ணிட்டு சின்ன சின்னதாக வெயின்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஃபிங்கர்லையும் வந்துட்டு வெறும் வெயின்ஸ் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கீழே வந்துட்டு வெறும் ஸ்பைரல் மட்டும் கொடுங்க. அந்த ஸ்பைரலும் வந்துட்டு ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல் ஹேண்ட் கல்ஃப் டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஈவனான கல்ஃப் பேட்டர்ன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.